ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்தது தான். அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் எடுத்த vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். எதை பற்றினா, என்னோட பெரிய பையனுக்கு வந்து டைக்காண்டோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் காம்படிஷன் இருக்குது. அவனை நான் தான் கூட்டிகிட்டு போனோம். அவரால் லீவ் போட முடியாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி வீட்லேயும் வேலை முடிச்சுட்டு பசங்களையும் ஒரு காம்படிஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த vlog ஃபுல்லாகவேவும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் கார் சொல்லியிருந்தாங்க. கார் புக் பண்ணியிருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி 2 பேர் சேர்ந்து தான் போகிறோம். அவங்க பையனும் டைக்கண்டோ காம்படிஷனில் வந்து இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் அவங்களும் சேர்ந்து தான் போகிறோம். ஷார்ப்பாக 7:50 8 o'clockலாம் கார் வந்துடும்னாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபனும் மதியம் லஞ்சும் வந்து செய்யணும். செஞ்சுட்டு அப்படியே பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் குளிச்சுட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மார்னிங் டிஃபன் வந்து காலையில் இட்லி வந்து பண்ணலாம். இட்லி பண்ணிவிட்டு தக்காளி சட்னி கார சட்னி மாதிரி செஞ்சிடலான்னு பிளானு. லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக வந்து புளியோதரை பண்ணிடலான்னு. ஆல்ரெடி புளியோதரை கேட்டுகிட்டே இருந்தாங்க பசங்க. அதனால் வந்து புளி வந்து ஊற வச்சிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து புளி ஊற வச்சிட்டேன்னா, தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன்னா நல்லா ஊறிடும். நம்ம வந்து அந்த பிசையும் போது நல்லா அந்த இது வந்து இலக்கமாக நல்லா பிசையலாம். ஸோ அதனால் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறேன். ஃப்ரிட்ஜு வந்து ஹாலில் இருக்குது. எங்களோட கிச்சன் வந்து சின்ன சைஸ் தான். ஸோ கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்க முடியாது. ஸோ ஹாலில் இருக்கிறனால அந்த சைடு இந்த சைடு போய் வர மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இப்போ இந்த 8 மணிக்குள்ளே அவருக்கும் செஞ்சு பேக் பண்ணி அவர் டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணோம் நான். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குமே வந்து லஞ்சும் டிஃபனும் பேக் பண்ணோம். வீட்டில் வந்து அவ்வளோ இயர்லியாக வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க காலையில். நம்மளுக்கே இயர்லியாக சாப்பிடும்போது வந்து வாமிட் வர ஃபீல் ஆகும். அதுவும் காரில் போகும்போது சின்னவனுக்கு வந்து கண்டிப்பாக வாமிட்டிங் வரும். அதனால் அங்கே போய் சாப்பாடு கொடுத்துக்கலான்ட்டு டிஃபனும் லஞ்சும் வந்து பேக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னியை ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அதே மாதிரி காலையில் 4:45க்கு எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு வர முடியல. ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு சோஃபாலே அப்படியே உட்காந்துன்னு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5:05க்கு தான் வந்து கிச்சனுக்கே என்ட்ரி ஆனேன். சரி ஒன்று ஒன்றா செய்யலாம், இப்படி உட்காந்துருந்தா ஆகாது அப்படின்ட்டு. கடகடன்னு செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளும் கிளம்ப முடியும். அதனால் வந்தாச்சுங்க. தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சட்னிக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ்ன்ட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்லேயும் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்லேயும் அவங்க வீட்டில் வந்து லீவ் போட முடியாதுன்ட்டாங்க. ஸோ அவங்க வீட்லேயும் அவங்களும் நானும் தான் பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய் வரணும். சின்ன பசங்களுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. பெரியவங்களுக்குமே வந்து பெரிய பசங்களுக்குமே வந்து ஸ்கூல் இருந்தது சாட்டர்டே. ஆனால் நாங்கள் முத நாளே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குது அதனால் வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ வந்து சின்ன பசங்களுக்கும் வந்து இவங்களால வந்து லீவ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள யாரும் வந்து பார்த்துக்கிறதுக்கு இல்லைல்ல. அதனால் நாங்களே வந்து கையோடு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சட்னிக்கு தேவையான அளவு வந்து 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன வெங்காயம் தான், அதனால் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா தான் குவான்டிட்டி வரும் நம்மளுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க ஆனியனு. என்ன தெரில, சம்டைம் வந்து வர வெங்காயம் கண்ணு எரிச்சல் எடுக்கிறதில்ல, சம்டைம் வர வெங்காயம் கண்ணு எரிச்சல் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக்காக இருந்தானா வெங்காயம் வந்து நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணனா வச்சுக்கோங்களேன், அது அது வந்து வெங்காயம் வந்து நிறைய நாள் அப்படியே வெளியில் இருக்கிறனால அதில் ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த பிளாக்காக இருக்குது. நம்ம அப்படியே சமைச்சோன்னா வயிறு வலி வந்துடும். ஸோ அதனால் வந்து அதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊர்லேயும் வெங்காயத்தில் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேக்ஸிமம் இங்கே வாங்குகிற வெங்காயம்லாம் ஒரு சில வெங்காயம் நல்லாயிருக்கும், ஒரு சில வெங்காயம் இந்த மாதிரி இருக்கும் தோல் உரிச்சதுக்கப்புறமா. அதனால் எப்போவுமே கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ சட்னிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பூண்டு வந்து வேணுங்கிற அளவுக்கு உரித்து வச்சுக்கிறேன் நான். இதுக்கடுத்து வந்து வரமிளகாய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய் வந்து என்னோட இங்கே உள்ள வரமிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால் 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 2வது வரமிளகாயில் இந்த மாதிரி வெள்ளையா அப்புறம் ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி இருந்தானா வந்து யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா அந்த இடம் மட்டும் கிள்ளி போட்டுருங்க.
ஏன்னா அந்த மாதிரி உள்ள வரமிளகாய் யூஸ் பண்ணனா கேன்சர் வரும் அப்படிங்கிறாங்க. ரெட்டிஷாக இருக்கணும் வரமிளகா வந்து. அதுலேயே ஆரஞ்சு, ரெட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆரஞ்சு, ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா தூக்கி போட்டுருங்க. இதுக்கு அடுத்து வந்து கடாய் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது வதக்கணும் இல்லையா, அதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட குவான்டிட்டி பொறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை 2 ஆள் தான் அப்படின்னா சும்மா அந்த வாசத்துக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்து நீங்கள் கார சட்னி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும், கோல்டன் ப்ரௌனாக. அதுக்காக கருக விட்டுறக்கூடாது. கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் வரமிளகா, பூண்டு அதை நல்லா வறுத்துக்கணும். அதையும் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வறுத்ததுக்கப்புறமா வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும், அதுக்காக தான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அந்த சைடு ஆனியன் வதங்கும் போது இந்த சைடு வந்து தக்காளியும் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனும் வதங்கிடுச்சு, தக்காளியும் நான் சேர்த்துட்டேன். எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டேன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். கருவேப்பிலை வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது வந்து தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீட்டிலேயே கருவேப்பிலை செடி இருக்குது. அதில் கொஞ்சமாக இப்போ தான் தள்ளுரு விட்டு வந்தது. ஸோ அதனால தான் வெளியே போய் கருவேப்பிலை கொஞ்சம் பிடுங்கிட்டு வரலான்னு வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 5:30 மணிக்கெலாம் வந்து எப்படி வந்து வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நல்ல வெயில். சூரியன் வந்து எப்படி வந்து உதிக்கிறாரு பாருங்கள், எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். இது எங்களோட சைடு பால்கனி ஃப்ரெண்ட். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் செடியெலாம் வளர்ப்போம். ரோஸ் செடி எல்லா செடியும் இருக்குது. இப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் ஆஞ்சிட்டு போகலாம். காலையில் சமையலுக்குன்னா கருவேப்பிலை ஆஞ்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லேயும் வெயில் சொன்னாங்க அம்மா வந்து. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இருக்குமாங்கிறது வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா தளர்வு விட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு. ஃப்ரெஷ் கருவேப்பிலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மலைக்கு நல்லா துளிர் விட்டுருந்தது. ஸோ இதை வச்சு தான் காலையில் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப வேணும்னா வெளியில் போய் எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் போய் பிடுங்கிட்டு வரேன். பையன் டியூஷன் படிக்கிறான், அவங்க வீட்டிலோட கருவேப்பிலை இருக்கிறான்ட்டு கேட்டால் கூட தருவாங்க. காலையில் 5:30 மணிக்கெலாம் காக்கா கரையிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. காலையிலேயே காக்கா குயில் எல்லாம் 5:30 மணிக்கு வந்துடும், கத்திகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேகமாக போய் மீதி வேலையெல்லாம் பார்க்கணும். அடுப்பில் பாலும் வச்சுருந்தேன், அப்புறம் சட்னியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அது கடுகு உளுந்தெல்லாம் போட்டு மறுபடியும் தாளித்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலாம் போட்டு சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். மாவு பார்த்தோன்னா நல்லா புளிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயும் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எப்படி புளிச்சு வந்திருக்கேன் பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து. ஸோ எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம்தான் வந்து இட்லிக்கு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஃபுல்லாகவே பாத்திரம் ஃபுல்லாக மாவாக இருந்ததில் அது ஃபுல்லாக ஒன்று போல் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கையை கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்தோன்னா சட்னிக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இதை ஆற விடணும், ஆற விட்டு தான் வந்து அரைக்கணும். ஸோ ஆற வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ வந்து இட்லி கொப்பரையில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. என்னோடய இட்லி கொப்பரை எப்படின்னா ஒரு தட்டில் வந்து 4 வரும், அடுத்து 2 தட்டத்தில் வந்து 5 அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணி ஊற்றிட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ அடுப்பில் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கொப்பரையை நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா கொதித்ததுக்கப்புறம் தான் வந்து இட்லி வந்து ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து என்னோடய இட்லி தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியும் இட்லி ஊற்றி வைக்கலாம், துணி போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் எப்போவுமே வந்து இட்லி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் துணி போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக. என்கிட்ட வந்து ஒயிட் துணி நிறையா இல்லை, அதனால் வந்து அடிக்கடி கட் பண்ணியும் போட முடியாது. ஸோ அதனால் வந்து ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்து எந்த மாதிரி துணி போட்டு பண்ணுவீங்களா இல்லை ஆயில் அப்ளை பண்ணி பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இட்லியும் ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
கையோட அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த கரண்டியில் உள்ள மாவையும் வலிச்சிட்டு அதையும் கழுவி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த பாத்திரத்தில் உள்ள மாவையும் வலிச்சு எடுத்துட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டு தான் அப்புறம் கொப்பரையில் வைக்கணும் இட்லி தட்டை. நம்ம அப்படியே அந்த டைமிங்கில் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அது வேலையாகவே நம்மளுக்கு அதிகமாக சேராது. அப்பப்பத்துக்குரிய வேலை வந்து அப்பப்போ பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் போகணுன்னு நினச்சேன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் இல்லையா மாவை. இப்போ இதுக்கடுத்து கொப்பரையில் இட்லி எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வேகட்டும். இந்த மாதிரி அந்த ஒரு வேலை செஞ்சேன்னா அடுத்து ஒரு வேலை கையோடு செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங் வச்சுட்டேன்னா எங்கள் நம்மளுக்கு வேலைலாம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இட்லி ஒரு சைடு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடு வந்து சாதம் வச்சிடலான்னு அதுக்கு தான் வந்து குக்கர் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இங்கே உள்ள அரிசி வந்து நம்ம வடித்தோன்னா இப்படி உடையுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் அரிசி மாதிரி இல்லை. இது வந்து சோனம் சக்தி. இது வந்து குக்கரில் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவும் இருக்குது. இங்கே வடிக்கிற மாதிரி உள்ள அரிசி வந்து நானும் வாங்கினேன். அது டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. ஸோ இதுதான் வந்து செட் ஆச்சு எங்களுக்கு. அப்புறம் ஒரு 5-6 வருஷமாகவே இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். சூப்பராக இருக்குது. நம்ம விதையாக வடித்தா மட்டும்தான் உடைய மாட்டேங்க. ஆனால் பசங்களுக்கு விதையாக தர முடியாது இல்லையா. அதனால் நான் வந்து குக்கர்லேயே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த அரிசி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கும்போதெல்லாம் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. வேறு வழி இல்லாமல் நான் வந்து குக்கரில் செய்கிறேன் சாப்பாடு. இது வந்து இந்த அரிசிக்கு வந்து ஒரு கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லிட்டை போட்டு மூடி அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து இப்போ கரைச்சிக்கலாம். கரைக்கும் போது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்க்கும்போது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். அப்படி சேர்த்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் பசங்களை அவரை வந்து எழுப்ப சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எழுப்பி அப்புறம் பால்லாம் கொடுத்தாரு. அப்புறம் சரின்னு சோஃபாவுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம்ப்பா அப்படின்ட்டு இருந்தேன் அவங்க அப்பா கிட்ட. 2 பேரும் ஆமா அங்க பால் குடிச்சு வந்து 2 பேரும் நீங்க குளிக்கலான்னு வந்தேன்னா இங்க 2 பேரும் மறுபடியும் தூங்கிட்டீங்கடா. கிளம்பு 2 பேரும் எந்திங்க, பிரஷ் பண்ணுங்க. பசங்களை வந்து அவர் குளிப்பாட்டி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பசங்க நானும் குளிச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக என்ன பண்ணேன்னா துவையல் பண்ணேன் புளியோதரைக்கு. புளியோதரை எங்களுக்கு வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். என் வீட்டுக்காருக்கும் பேக் பண்ணிட்டேன், அவருக்குமே. இது வந்து அவரோட லஞ்ச் பாக்ஸ், அவருக்கு பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இட்லிக்கு தொட்டுக்க வந்து கார சட்னி அரைச்சாச்சு. ஆமாம், அதை அரைக்கும் போது காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கடகடனை வேகமாக செஞ்சுட்டேன். ஏன்னா நானும் ரெடி ஆகணும், பாத்திரம்லாம் கழுவணும், வீடு பெருக்கணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கிளம்பணும் இல்லையா. அதனால வந்து அந்த டைம்ல வீடியோ எடுக்க முடியல. சாய் டிஸ்ட்ரிக்ட்ல ரெடி டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ரெடி ஆயிட்டியாமா? நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு. இன்னைக்கு என்னோட பையனுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன், அங்க தான் கிளம்பி இருக்கிறோம். ஸோ அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே. ஓகே, எதுனாலும் எடுத்துக்கணும். ஓகே, ஸ்போர்ட்டிவா. ஓகே, போங்க கீழே. பாய். ஓகே மாமா, பாய் பாய். கதவு பூட்டிட்டு கிளம்புங்க டியூட்டிக்கு. ஓகே, பாய் பாய். முடிஞ்சா வாங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, பாய். சரி பாய் பாய். கார் வந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஏறிட்டாங்க அவங்க வீட்டில் இருந்து. இப்போ நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது ரோடு. அங்கே தான் நின்றுட்டுருக்கு காரு. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். காரில் ஏறுறதுக்காக. பையன் முன்னாடி போகிறான், நானும் வந்து பின்னாடி வரோம். அவருக்கு வந்து பையன் விளையாடுறத வந்து பார்க்கணும்னு நினச்சாரு. டைக்காண்டோ மேட்ச்சில் எப்படி பண்ணுறான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, லீவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வர முடியல. முடிஞ்சால் வரேன்னாரு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான்.
சின்னவனுக்கு கார்ல ஏறினாலே வாமிட் வரும். அதுதான் என்கிட்ட நடந்து வரும்போது கேட்டுட்டே வந்தான். வாமிட் வந்தா என்ன பண்றதுமா, நீ வெளியே இறக்கி விடுவியானா? ஆமாண்டா அப்படின்னு. சரி, காரு நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏற போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து நாங்க இருக்கிறது வந்து பீகார்ல வந்து பெங்குசாரா அப்படிங்கிற ஊரு. மேட்ச் நடக்கிறது வந்து பரோனி. கரெக்டா ஒரு 20 minutes, half hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பேக் வச்சுக்கலாமா? டிக்கில வைக்க சொல்லவா அவரை? भैया डिक्की में रखे हैं। हाय சொல்லுங்க, எங்க போறோம் ஸ்ரவன்? சொல்லு, எங்கம்மா போறோம்? ஸ்ரவன் சொல்லுடா, நீ சொல்லு, நிதர்சன் சொல்லு, எங்க போற? எக்கம்மா 2 பேத்துக்கும். மத்த நேரம் தான் 2 பேரும் ஃபைட் பண்ணி சவுண்ட் வரும். பெரிய பசங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க டிக்கெட் ஆயிக்கொண்டோ இதை பத்தி கதை பேசிட்டே வந்தாங்க ஃப்ரெண்ட். எங்க போறீங்க 2 பேரும்? அபி ப்ரிப்பேரா இருக்கியா? ஆல் தி பெஸ்ட். 2 பேரும் நல்லா பண்ணுங்க. நானும்டா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். थैंक यू. கார்ல போயிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரீச் ஆயிடுவோம். எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். சின்ன பசங்க 2 பேரும் விளையாடிட்டே வந்தாங்க. பெரிய பசங்க 2 பேரும் அவங்க மேட்சை பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டே வந்தாங்க. அப்படியே போச்சு வீடியோ. என்னதோ 2 சின்ன பசங்களும் அமைதியாகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நார்மலாக வீடியோ எடுக்கலன்னா வைங்களேன், அப்படி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு ஜாலியாக பண்ணிட்டு வருவாங்க. வீடியோ எடுத்தாலே வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் பிள்ளைங்க வந்து சண்டை போட்டீங்கன்னா வந்து குடிச்சிட்டு இருக்கு. அதானே, நீங்க வீடியோ சண்டை போட்டீங்கன்னா வந்து குடிச்சு போயிடும். ஆமாமா, நீ வருவ அதுல. ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் நடக்கிற இடத்துக்கேவும் இப்போதான் வந்து ரீச் ஆனோம். பெரியவன் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனான் சீக்கிரமாக. அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்ட்டு நாங்கள் வந்து பொறுமையாக தான் நடந்து போயிட்டு வந்தோம். எல்லாம் நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு. இந்த ஹாலில் வச்சு தான் உங்களுக்கு வந்து மேட்ச் நடக்குது. பசங்க வந்து மேட்ச் எப்படி நடக்கும் என்னென்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது பசங்களுக்குள்ளேயும். இவர் தான் அவங்க சாரு, கோச்சு. சரி, அதாவது வெயிட் வைஸாக தான் இதுக்கு வந்து கூப்பிடுவாங்க டைக்கொண்டோ இதுக்கு. அதனால் வந்து அவர் கூப்பிட்டுட்டு இருந்தார். ஒவ்வொருத்தர் என்ன வெயிட் என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா பசங்க வந்து சும்மா தான் இருந்தாங்க. மேட்ச் வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் வந்து அவங்க சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் நாங்கள். இதுதான் மேட்ச் நடக்கிற ஹாலு. ஆல்ரெடி அவுட் சைட் காமிச்சேன். இது இன்னர் சைடு. பெரிய கூலர்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் ஓவர் கூட்டம், ஜாஸ்தி கூட்டம் வர வர அந்த வேக்காடே தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்கள்லேருந்து ஒவ்வொருத்தரையாக அப்புறம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க மேட்ச்சுக்கு. இவனுக்கு வந்து முடிய சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என் சின்ன பையன் ரொம்ப அழுதுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வேக்காடு தாங்க முடியல, வீட்டுக்கு போகலான்னு. அவங்க அப்பா வந்திருந்தா கூட கொடுத்து அனுப்பியிருப்பேன். அவரும் வர முடியல அன்னைக்கு. இப்போ வந்து என்னோடய பையனோட மேட்ச் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போவே இவங்க பேரை வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா முன்னாடியே அந்த செஸ் கார்டு, ஹெட் கார்டெலாம் போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுதான் செஸ் கார்டு போட்டு விட்டாங்க. அவங்க சார் வந்து ஹெட் கார்டுக்காக தான் ரெடி பண்ணின்னு இருக்கிறாரு. அவன் போட்டுக்கிற செஸ் கார்டுமே கொஞ்சம் சரியில்லை. அதனால் வேறு செஸ் கார்டு வந்து அவர் மாற்றிட்டு இருந்தார். பயந்துடக்கூடாது, லாஸ்ட் டைம் இப்படிதான் ஆச்சு. ஐயோ
பசங்க வந்து மெடல் வாங்குறதுக்காக ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க சார் சொன்னாங்க மெடல் இருக்குது பசங்களுக்கு செகண்ட் ப்ரைஸுங்கிறதுனால. ஸோ வந்து பசங்களை மேலே போக சொல்லுங்கன்னாங்க. அதனால பசங்க அங்கே நின்றுட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பசங்களுமே வின் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. ஸோ ரொம்ப ஹாப்பி. 2 பேருமே செகண்ட் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு மெடலு, செகண்ட் வந்து சில்வர் மெடல் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குட்டி பசங்கள்ல இருந்து இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 வயசு 5 வயசுல இருந்து இருக்கிறாங்க. பெரிய பசங்க வரைக்கும் 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. மேட்ச் 2 நாள் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து சின்ன பசங்களுக்கு, செகண்ட் டே வந்து பெரிய பசங்களுக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் பசங்க வந்து மெடல் வாங்குறத பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். சூப்பராக வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. ரொம்ப சந்தோஷம் 2 பேர் வாங்கினது எங்களுக்கு. அவ்வளோதாங்க, மெடல் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு கிளம்பணும் நாங்கள். நல்லா விளையாண்டீங்களாடா? அபி நீ சொல்லுமா எப்படி விளையாண்ட? ஹாப்பியா? ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பையன் வந்து சில்வர் மெடல் வாங்கிட்டான். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. டைகொண்டோ இதுல ஜெயிச்சுட்டான். அண்ணா சில்வர் மெடல் வாங்கினது ஹாப்பியாம்மா? எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டோட பையனும் அவனும் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறான். கோல்டு மெடல் வாங்க முடியலன்னு அழுதான் பையன். அப்புறம் 2 பேரும் சமாதானம் பண்ணோம். அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கோல்டு மெடல் வாங்கிடலான்னு. ஸோ 2 பேருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்படி அதோடய ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வரவும் நாங்கள் கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா வந்ததும் உடனே அவன் மெடலை போட்டான். அவர் எதிரே பார்க்கல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட பையனும் என்ன சாய் எப்படி ஃபீல் பண்ற? மெடல் வாங்கிட்ட. ஏற்கனவே கேட்ட பதில் தான், கார்லயே கேட்ட, மறுபடியும் சொல்ல எப்படி? ஓகே சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். சரி சரி நிதர்சன் பத்தியம்மா, நீ யாரு மெடல் வச்சிருக்கிறீங்க? டாடிதா? ப்ரௌனி டாடிதா? ப்ரௌன்ஸா? ஓகே ஓகே. பாருங்க அவங்க அண்ணாவோட மெடல் வந்து இவன் போட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து போடணும்னு ஆசை. ஆல்ரெடி அங்கேயே அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடந்த இடத்துலயே போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு வேணும்ன்ட்டு. கொஞ்சம் முதல்ல அவன் தரமாட்டிட்டான் பெரியவன். அதுக்கப்புறம் சரின்னு தம்பிப்பா அவனை கொடுத்துட்டான். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். யாரோட மெடல்மா? நிதர்ஷன். ஓகே சூப்பர், பரவாயில்ல, கேட்டதுக்கு உண்மையை சொல்லிட்டார். வெரி குட் பாய். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமே தான் சாப்பிடணும். பசங்களாம் குளிச்சுட்டாங்க, எனக்கு நான் போய் குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு சாப்பிடணும். பை பாய். Bye. See you back.